விஜயின் கடைசி திரைப்படமான ஜனநாயகன் படத்தினுடைய இசை வெளியீட்டு விழா இன்று பிரம்மாண்டமான முறையில் மலேசியாவில் உள்ள புகிட் ஜலீல் ஸ்டேடியத்தில் நடைபெற்று வந்தது. ஹச் வினோத் இயக்கியிருக்கும் இந்த திரைப்படத்தில் பூஜா ஹெக்டே, பாபி டியோல், மமிதா பைஜு, பிரியாமணி, பிரகாஷ் ராஜ் ஆகியோர் முக்கிய கதாபாத்திரங்களில் நடித்திருக்கிறார்கள். படக்குழுவினர் பலரும் நேற்றைய தினம் விமானம் மூலம் மலேசியாவிற்கு புறப்பட்டனர். இந்த நிகழ்வுக்கு கருப்பு நிற கோட் சூட் அணிந்திருந்தார் நடிகர் விஜய். இந்நிகழ்வில் விஜய் என்ன பேசப் போகிறார் என்கிற ஆர்வம் தமிழ்நாட்டில் உள்ள ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய அளவில் இருந்தது. இந்நிலையில் நடிகர் விஜய் இசை வெளியீட்டு விழாவில் இன்று பேசியது, இலங்கைக்கு பிறகு மலேசியாவில் தமிழ் மக்கள் அதிகமாக வசிக்கிறார்கள். நான் சினிமாவில் நடிக்க வரும்போது சிறிய மணல் வீடு கட்டத்தான் விரும்பினேன். ஆனால் என்னுடைய ரசிகர்கள் பெரிய கோட்டையை கட்டி கொடுத்திருக்காங்க. என்னுடைய கரியரின் முதல் நாளிலிருந்து பல அவமானங்களை சந்தித்திருக்கிறேன். என்னுடைய ரசிகர்கள் எனக்காக 33 வருஷமா பலவற்றை கொடுத்துருக்காங்க. அடுத்த 33 வருஷத்துக்கு நான் அவங்களுக்கு அதை திருப்பி கொடுக்க போறேன். எனக்கு ஒண்ணுனா தியேட்டர் வாசல்ல வந்து நிக்கிறாங்க. நாளைக்கு அவங்களுக்கு ஒண்ணுனா அவங்க வீட்டில் போய் நிற்பேன். எனக்காக அனைத்தையும் விட்டு கொடுத்த ரசிகர்களுக்காக நான் சினிமாவை விட்டு கொடுக்கிறேன். அதுக்காக நான் அவங்களுக்கு நன்றி மட்டும் சொல்ல போறதில்ல, நன்றி கடனை தீர்த்துட்டு தான் போவேன். மலேசியா தமிழ் சினிமா மார்க்கெட்டில் மிக முக்கியமானது. நம்ம நண்பர் அஜித் நடித்த பில்லா படம் இங்கே ஷூட் செஞ்சது தான். என்னுடைய காவலன், குருவி படங்களில் ஷூட் செஞ்சதும் இங்கே தான். நான் அனிருத்துக்கு MDSன்னு பட்டம் கொடுத்துருக்கேன். அது மியூசிக்கல் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர். உள்ளே போனால் உங்களுக்கு பல பாடல்களும் பின்னணி இசையும் கிடைக்கும் என்றவர் மமிதா பைஜு கியூட் மட்டும் கிடையாது. இந்த படத்திலிருந்து அவங்க குடும்பங்கள் கொண்டாடும் சிஸ்டராகவும் மாறிடுவாங்க. எப்போதுமே ஹீரோ ஹீரோயினுக்கு இடையில தான் கெமிஸ்ட்ரி நல்லா இருக்கும். ஆனால் கில்லி படத்திலிருந்து எனக்கும் பிரகாஷ் ராஜுக்கும் நல்ல கெமிஸ்ட்ரி இருந்திருக்கு. நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஜெயிக்க உங்களுக்கு நண்பர்கள் தேவையில்லை, ஆனால் உங்களுக்கு ஒரு வலுவான ஒரு எதிரி தேவை. சும்மா வர்றவங்க போகிறவங்களை எதிர்த்துட்டு இருக்க முடியாது இல்லையா? வலுவான எதிரி இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வலிமையானவராக மாற முடியும். விஜய் தனியாக வருவாரா அணியாக வருவாரான்னு சமீபத்தில் ஒரு பேச்சு வந்தது. நாம் எப்போ தனியாக வந்திருக்கோம்? 33 வருஷமாக மக்களோட தானே இருக்கேன். அது அணிதானே. இப்போ அணிங்கிறத விளக்கமாக சொல்ல மாட்டேங்கிறாருன்னு தோணும். சஸ்பென்ஸ்னு ஒன்று இருந்தால் தானே கிக் இருக்கும். இதை மக்களுக்காக பேசுகிறேன். இதை விட முக்கியம் செய்கிறது தான் சொல்லணும். 2026 ஹிஸ்ட்ரி ரிப்பீட் இட் செல்ஃப் என பேசினார் நடிகர் விஜய். ஜனநாயகன் திரைப்படத்தில் நடிகர் விஜய் பேசிய இந்த ஒரு பேச்சு தற்போது விஜய் ரசிகர்கள் மத்தியிலும் சமூக வலைதளங்களிலும் மிகப்பெரிய அளவில் வைரலாகி வருகிறது.